2 days முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு 1v1 செஸ் மேட்ச் தோக்குறவங்க கடல்ல குதிக்கணும். எனக்கு நான் நீச்சல் அடிக்கவே தெரியாது. இத்தனையும் நான் கடல் பக்கமே போனதில்லை. நடுக்கடல்ல கூப்பிட்டு போய் என்ன தள்ளிவிட பாக்குறீங்களா? சான்ஸே சொல்றேன், ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ. நானும் என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துட்டு விட்டிய காலையில காரைக்கால் பக்கத்துல சந்திரபாடின்னு ஒரு ஊர் இருக்கும், போயிட்டோம். போட்டு வந்து தரையில இருந்துச்சு, அது கடலுக்கு போகணும். ஓகேவா, நான் சிங்கிள் ஹேண்டடா ஈஸியா தள்ளி கப்பலை கடலுக்குள்ள கொண்டு போயிட்டேன். இன்ஜினை ஸ்டார்ட் பண்றாங்க, போட்டு ஸ்பீடா ஏத்துறாங்க, அடிச்சு பறக்குது போட்டு. அழதானே வேகத்துக்கு அதுக்கும் இப்படின்ற தூக்கி தூக்கி போடுது. பஸ்ல கடைசி சீட்ல உட்கார்ந்து இருக்கப்போ ஒரு மாதிரி தூக்கி போடும் தெரியுமா? அத மாதிரி ஒரு 20x அப்படியே ஏர்ல பறக்கிற ஒரு 3 செகண்ட் அப்படியே பறந்துட்டு அப்படியே கீழே வர பயங்கரமா அள்ளி விட்டுட்டு. ஆனா கொஞ்ச நேரத்திலே பயம் எல்லாம் போயிடுச்சு, ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சு. கப்பல் முன்னாடி போயிட்டு அந்த கயிறை புடிச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஒரு மேட்ச் போட ஆரம்பிக்கிறோம். நண்பர் டீசென்ட்டா விளையாண்டாரு. ஒரு இடத்துல வேணும்னே ஒரு செக்கப் போட்டேன், என்ன பண்றாரு பாப்போம். கிங் எடுத்துட்டு மேல வந்தாரு. கிங் ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் ஆச்சு. அப்படி இப்படின்னு செக்கப் போட்டு ஒரு 2-3 மூல மேட்ச் முடிய போகுது. அப்போ என்னமா பண்ணிருந்தாரு, கூல் சுரேஷ் டெம்ப்ளேட் ஒன்னு இருக்கும் தெரியுமா? அப்படி ஏந்திரிச்சு கடலுக்குள்ள குதிச்சிட்டாரு. அவரை போட்டுக்குள்ள ஏத்துறதுக்குள்ள அந்த பக்கம் பாக்குற, அந்த பக்கம் ஒருத்தர் குதிக்கிறாரு. எதுக்கு நான் குதிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா வரிசையா எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. மாதிரி ஜாலியா இருந்துச்சு. என்ன குதினாங்க, நான் செஸ் மட்டும் விளையாண்டுக்கிறேன்ப்பா. உயிர் பொழைச்சு கரைக்கு வந்துட்டோம். கரைக்கு வந்துட்டு சும்மா போட்டோ எடுக்கலாம்னு எடுத்துட்டு ஒரு ட்ரோன் வேற வாங்கி ஒரு ஆளை கூட்டு வந்தோமா, அது கொஞ்சம் செலவாச்சு. அதனால இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் இங்க வைக்கிறேன். அடுத்து எந்த ஊர்ல எங்க விளையாடணும்னு சொல்லுங்க, விளையாண்டுலாம். டக்குன்னு அலை வந்துட்டு